ஹாய் கைஸ், என்னடா இந்த வீடியோ நான் தனியாக இருக்கேன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாம், ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடியோ. இந்த வீடியோவில் என்ன ஒரு சம்பவம் அப்படின்னா, எப்போவுமே ஏதாவது ஒரு ப்ராங்க் பண்ணணும்னு நினைப்போம், ஓகேங்களா? ஆனால் வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, எங்கள் அப்பாவை ப்ராங்க் பண்ண முடியாது. என்ன ப்ராங்க் பண்ணால் ஏதாவது சேதாரம் ஆகிடும். ஆனால் இந்த வீட்டில் ப்ராங்க் பண்ணால் ரொம்பவே வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் கைஸ். அதனால் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எங்கள் அம்மாவை ப்ராங்க் பண்ண போகிறோம். இந்த ப்ராங்க் வந்து நான் சொல்லிக்கிறேன், இந்த ப்ராங்க் முடியும் போது நான் என்ன நிலைமையில் இருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா எங்கள் அம்மா கையால் நான் அடி வாங்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா வந்து ஓகே சேஃபாக உட்காந்துக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ப்ராங்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியரான்றதை எனக்கே தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு ப்ராங்க் தான் இன்றைக்கி நான் எங்கள் அம்மாவை நான் பண்ண போகிறேன். அது என்ன ஒன்றுன்னா, எங்கள் அம்மா வந்து ஏதாவது சீண்டி விட்டு எங்கள் அம்மா வந்து ஒரு மாதிரி அழ வச்சா அது என்னன்னு தெரியல, எஜேஸ்வரியா மாரி எனக்கு ஆகுது எனக்கு. அதனால் ஸோ என்ன ப்ராங்க்ன்றதையும் நான் சொல்கிறேன், அண்ட் ப்ராங்க்குள்ளேயும் நம்ம போவோம். வாங்க. இப்போ என்ன சம்பவம்னா, இந்த பெட்டிக்குள்ளே எங்கள் அம்மாவோட ஆரி ப்ளவுசஸ் எல்லாமே இருக்குது. அதாவது எங்கள் அம்மா வந்து இந்த குருவி கூண்டு கட்டுற மாதிரி மலை ஏறி கடல் தாண்டி போய் இந்த மாதிரியான ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் எல்லாம் இப்போ எங்கள் அம்மா வந்து வச்சுருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன், இதெல்லாத்தையும் ஒரு பெட்டியில் வச்சு இருங்க அப்படியே மூடிக்கிறேன். இந்த பெட்டியை மூட்டை கட்டியாச்சு. இப்போ இதை தூக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, கார்பேஜ் ஆண்டை போட்டுற போகிறேன், அதாவது குப்பை தொட்டியில் போட்டுற போகிறேன். யூஸ்வலாக இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து 7 மணி ஆனால் மட்டும்தான் நாத்தூர் வந்துட்டு பெட்டி எல்லாம் பெட்டின்ற பாருங்க, குப்பை தொட்டி எல்லாமே தூக்கி டிஸ்போஸ் பண்ணுறவார். ஸோ இப்போ இந்த பெட்டிக்கு கடைசியில் என்ன ஆச்சுன்றது தான் பதில், ஓகேங்களா? வாங்க அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், இதை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுவோம். ஏய், பெட்டி எடுத்து எங்கே போகிற? ஏய் மம்மி, ஃபஸ்ட்டு மம்மி எங்கே? மம்மி க்ரோசரி போயிருக்காங்க பால் வாங்கிறதுக்கு. அப்படியா, சூப்பர். என்னன்னா நான் வந்து மம்மியை ப்ராங்க் பண்ண போகிறேன். ப்ராங்கா? ஆமாம். என்னன்னா இந்த பெட்டிக்குள்ளே என்ன தெரியுமா இருக்குது? என்ன இருக்குது? மம்மியோட பல வருஷ கலெக்ஷன் ஆஃப் ஆரி ஒர்க் ப்ளவுஸு. சரி, இதை எடுத்து நான் குப்பைத்தொட்டியில் போட போகிறேன். ஏய் சொல்கிறத கேளு. குப்பைத்தொட்டினா குப்பைத்தொட்டி உள்ளே இல்லை மேன், அந்த கார்பேஜ் ரூம் இருக்குல்ல, அங்கே வச்சிட போகிறேன் நான். வச்சுட்டு மம்மி வேற நீங்கள் ஏதோ வந்து ஒரு டான்ஸ் வீடியோ எடுக்கணும்னு சொன்னாங்களே. ஆமாம், அதனால் மம்மியை வந்து இன்றைக்கி தூண்ட போகிறேன். மம்மி நீங்கள் வந்து சாரீ போடுங்க, ப்ளவுஸு போடுங்க அப்படி இப்படின்ட்டு தூண்ட போகிறேன். வேறு உனக்கு நல்லா தெரியும் மம்மிக்கு ப்ளவுஸு ட்ரெஸ்ஸுன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு இதில் விளையாடின மம்மி டென்ஷன் ஆகிடுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு வா போ, ஓகேவா? மம்மிகிட்ட எதுவும் சொல்லாத, அவ்வளோதான். ஏய், அப்புறம் மம்மி வேறு ஏதாச்சும் திட்ட போகிறாங்களா? அதெல்லாம் பார்த்துக்கலாம், வா சிவாஜி. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ண புரியும். ஏய் அச்சு, வாட்ச்மேன் வந்து தூக்கிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது? அதுதான் நான் சொல்லிட்டேன், இந்த ப்ராங்க்கில் வந்து கடைசியில் எப்படி வேணாலும் முடியும். நல்ல விதமாகவும் முடியும், கெட்ட விதமாகவும் முடியும். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எனக்கு என்ன அதுன்னு தெரிலப்பா, என்ன ஆக போதும். நீ ஆச்சு மம்மி ஆச்சு. சரி, ஓகே, பார்ப்போம். வந்துடுவாங்க மம்மி இன்னும் 2 மினிட்ஸில். வரட்டும். வந்த பிறகு நம்ம கண்டினியூ பண்ணிப்போம். A few moments later. மா, கொஞ்சம் இந்த மைக்க மாட்டுங்கம்மா. எஸ், மாட்டுங்க சொல்கிறேன். பால் பொங்கிருக்கு. அரை மாட்டுங்க மம்மி, ஒரே ஒரு நிமிஷம் மம்மி. என்ன வீடியோ எடுக்க போறோம்? நம்ம வந்து இன்னைக்கு ஒரு vlog ஒன்று எடுக்க போகிறோம். என்ன vlog? சொல்கிறேன். பால் பொங்கிற போதுரா, இப்படின்னு அசரும் போதுண்டா பொங்கும். ஓகேவாடா? ஓகே, சரி. இருடா உள்ள ஒளிச்சு வச்சுக்கிறேன். அதான் நான் கொடுத்துட்டேனே, அப்புறம் எதுக்கு ஒளிச்சு வைக்கணும்? இல்லடா, அது ட்ரெஸ் மேல பட்டன் அசிங்கமா தெரியும், அதனால உள்ள வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். அதுக்காக ஓகே, நம்ம பிடிச்சிக்கிச்சுடா. சூப்பர் மம்மி, இப்படிதான் மம்மி எப்பவுமே இருக்கணும். இருடா ஐ திங்க் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நீங்கள் ஒழுங்காக போட்டிருக்கீங்க. சரி, ஓகே, போட்டிங்களா?
ஓகே, இன்னைக்கு என்ன சமையல்? இதை கேட்க தான் வந்தியா? எப்போவுமே எடுக்கிற மாதிரி சரி கண்டென்ட் இல்லை, இப்படி ஆரம்பிப்போமே தான். சரி, நீ என்ன சமையல்? டின்னரை கேட்குறியா லஞ்சு கேட்குறியா? ரெண்டும் சொல்லுங்க. லஞ்சு நம்ம முடிச்சிட்டோம், உருண்டை குழம்பு. டின்னருக்கு நேற்று அரைச்ச அந்த மிளகாய் சட்னி உள்ளே இருக்கிறது. அது வந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி அரைச்சிங்க? நீங்களே மனசு தொட்டு சொல்லுங்க. 3 நாளைக்கு முன்னாடி அதே போட்டு போட்டு சாப்பிடுன்றீங்க, எனக்கு புரியல. மிளகா சட்னிடா நல்லா இருக்கும்டா, அது ஒன்றும் ஆகாதுடா. டீயா காஃபியா? எனக்கா பருத்தி பால் கிடைக்குமா? நான்சென்ஸ், நான் சென்ஸோட தான் இருக்கேன். சரி, எனக்கு டீ கொடுங்க. டீ எல்லாம் கொடுக்க முடியாது, காஃபி தான் கொடுப்பேன். அப்புறம் என்ன? நீ என்ன பண்ணணும் அப்படின்னா மம்மிக்கு ரொம்ப வேலை வைக்க கூடாதுன்னு சிம்பிளா காஃபில முடிக்கணும். அப்புறம் எதுக்கு டீயா காஃபியான்னு கேக்குறீங்க? அதான் காஃபி போடுறீங்க. டீ கேட்டா நீ தப்பு பண்ணினா கொட்டு வாங்குவல மண்டையில. நான் கொட்டு வாங்க மாட்டேன். நான் அவ காஃபி போடவே சொல்ல மாட்டேன், நானே போட்டு. அவ இவனு மரியாதை இல்லாம பேசாதடா. சாரி. ஐயோ, ஒயிட் சுகர் இது. நான்லாம் வந்து அவங்கள போட்டு தர சொல்ல மாட்டேன், நானே போட்டுருவேன். அவங்கன்னு சொல்லாத. பரவாயில்ல விடு, என்னமோ ஒன்று போய் தொலைங்க. எப்படின்னா குடும்பம் நடத்துங்க. சரி, ஓகே. கார சட்னி ஏதோ சட்னி சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஆமாடா, சப்பாத்தி பண்ணலாமா இல்லனா வந்து தோசை பண்ணலாமா இட்லி பண்ணலாமான்னு யோசிச்சிருக்கேன். நேத்து தான் மாவு அரைச்சி வச்சிருக்கேன். சரி, தோசையே பண்ணிருங்க தாயே. ஓகே. ஆமா, இன்னைக்கு ஏதாவது வீடியோ எடுக்கணுமா என்ன? எஸ். என்ன வீடியோ? இன்னைக்கு ஒரு டான்ஸ் வீடியோ ஒன்னு பிளான் பண்ணிருக்கேன். என்ன பாட்டு தெரியுமா? என்ன பாட்டுனா காப்பிரைட் கொடுத்துருவாங்க. என்னடா நீ பேரை மட்டும் சொல்லு, அது போதும். சுந்தரபாண்டி தானே அந்த படம் பேரு. ஆடுங்க. அது சுந்தரபாண்டி கிடையாதுமா, அது இதுமா நாடோடிகள்மா. அது அதான் அந்த சாங் நீயும் நானும் இது வரைக்கும் அம்மா புள்ள டான்ஸே ஆடினது இல்லை அந்த காம்போக்கு யாரும். பட் நம்ம ட்ரை பண்ணுவோம்டா. சரி, ஓகே. அம்மையா எங்க லொகேஷன் எங்க? அதுக்கு ஆக்சுவலா அவுட்டோர் எடுக்கணும். பட் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம போனோம்னா சிவாஜி வேர்வை கொட்டும், மேக்கப் கலையும், எனக்கு டென்ஷன் ஆகும். நீ கத்துவ, நான் கத்துவேன். நீங்க சும்மாவே டென்ஷன் பார்ட்டி கத்தினே இருப்பீங்க. இதுல வெளியே வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அதனால இண்டோர்ல எடுத்துக்கலாம். சரி, ஓகே. என்ன காஸ்டியூம் அது நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலா சுந்தரபாண்டி அந்த நாடோடிகள். நீ வேட்டி சட்டை போட்டுக்கோ. வேட்டி சட்டையா? எதுக்குமா? ஆனா நான் இது வந்து ஆக்சுவலா ஒரு காப்பீடு வீடியோ தான். அந்த பொண்ணு சூப்பரா அழகா ஒரு பட்டு சுடிதார் போட்டு செம்மையா ஆடிச்சு. நான் என்ன சொல்றேன், நான் வேஷ்டி சட்டை நான் போட மாட்டேன். நான் பேசாம ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறேன், ஓகேவா? லாஜிக்காவே இருக்காது. ஆட என்னமோ இல்லை, எனக்கு புரியல. நிறைய வில்லேஜ் படத்தை தான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டா அதெல்லாம் ஒத்துக்கிறீங்க, நான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டா ஒத்துக்க மாட்டீங்களா? கிட்ட வர தூரத்துக்கு வைடங்கள தான் இருக்கு. ஓகே, நான் என்ன சொல்றேன், நான் வந்து இது போட மாட்டேன், ஜீன்ஸ் பேண்ட் போட மாட்டேன். நீங்க என்ன பண்ணுங்க, செம்மையா ஒரு சாரி கட்டுங்க, சில்க் சாரியா கட்டுங்க. சில்க் சாரிலாம் கட்டினா ஆடுறதுக்கு ஹெவியா இருக்கும். அதெல்லாம் ஆடலாமா? கண்டென்ட்மா ட்ரெண்ட் ஆகுமா? ட்ரெண்ட் ஆகும், ஓகேவா? நல்ல ஒரு சில்க் சாரி. நான் ஒன்னு பண்றேன், நார்மல் சாரி கட்டிக்கிறேன். நம்மள சொல்றது முழுசா கேட்டு ஆபீஸ் வியர் சாரி மாதிரி கட்டிக்கிறேன். பட்டு புடவலாம் கட்ட முடியாது. இருமா முதல்ல சொல்றது கேளுமா. ஃபர்ஸ்ட் ஒரு என்னது சில்க் சாரி போட்டுக்கோங்க, அதுக்கு மேட்சிங் அதாவது நல்ல ஆரி ஒர்க் ப்ளவுஸா போடுங்க, சூப்பரா போகும். சீரியஸா இப்போ அதான் ட்ரெண்ட். கசகசன் இருக்கும்டா. இன்டோர்ல தானே எடுக்க போறேன்னா கசகசன்ட்டு. ப்ளீஸ் அது மாதிரி ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். என்னம்மா? இல்ல நானே புடவை கட்டினாலே நீ வந்து அப்படி எடுக்க நாட்டான் அப்படின்னுவ. இப்போ என்ன நீயே வழியே வந்து புடவை கட்டு அப்படிங்கிற. ஆனால் நல்லா இருக்கும் மம்மி. சரி, ஓகே, கட்டுவோமா? காஃபி குடிச்சிட்டு வரவா? குடிச்சிட்டு வாங்க, போங்க. சரி மம்மி, அதை வச்சுட்டு வாங்க, போங்க. போய் காஸ்டியூம் செலக்ட் பண்ணுங்க, போங்க. ஐயோ, பாட்டு வேற பாடக்கூடாதுங்கிறான். காஸ்டியூம் நான் எந்த சாரி பிளான் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? இது ஆஃப் மை நெக்ஸ்ட். ஐயோ, என்னடா என்னாச்சு? இந்த சாரி ஓகேவா? இது வந்து சாஃப்டா இருக்கும். ஓகே. இதுக்கு மேட்சிங் போட்டுட்டு ஒரு ப்ளவுஸ் black ப்ளவுஸ். அந்த பிளாக்ல வந்து வித் கோல்டன் கலர்ல என்னென்னமோ ஒர்க்லாம் பண்ணி ஒரு வச்சிருப்பீங்களா, அது போடுங்க, அதுக்கு மேட்சிங்கா இருக்கும். அது என் பெட்டியில தான் இருக்கும். சரி, ஓகே, எடுங்க. ப்ளூ கலர் பெட்டி. ஏன்னா மாற்றி வச்சியா? இல்லையே, நான் வைக்கலையே. இடம் இல்லைன்னு.
உங்கள் பெட்டி நான் எப்படி வைப்பேன்? ஏய் என்னம்மா கிடைக்கலையா என்ன? ஏய் ஆ எங்கேயாவது மேலே வச்சிங்களான்னு பாருங்க. சிச்சே கபோர்ட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் நான் எப்போவுமே மேலே வைக்க மாட்டேன். ஆ இப்போ எங்கே தான் வச்சிங்க லாஸ்ட்டாக, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இங்கே தாண்டா வைப்பேன் எப்போவுமே. ஏன்னா எனக்கு ஹைட்டு பத்தாதுன்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் எல்லாம் இங்கே தான் வைப்பேன். இல்லை இப்போது வீடு ஏற கட்டும் போது இல்லை க்ளீன் பண்ணும் போது எங்கேயாவது மாற்றி வச்சிட்டிங்களா? நோ 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 இந்த ரூமில் தான் இருக்கா ஃபார் ஷுவரா? இங்கே தான் வச்சிங்களா? இதுதான் என்னுடைய இந்த ரூமு. இங்கே தான் இந்த பேர் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் இருக்கே. ஆ ஏய் இது கவரில் மீதி இருக்கு, அப்போ மீதி எங்க? செல்லம்மா என் பெட்டி பாத்தியா? என்னோட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பெட்டி ப்ளூ கலர். ப்ளூ கலர் பெட்டியா? ப்ளூ கலர் பெட்டி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பெட்டி. போன வாட்டி அச்சு வரும்போது அதில் தான் அவனோட லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தோம். அதில் தான் என்னோடய ப்ளவுஸ் வச்சேன். இருக்கிறதுலே அது கொஞ்சம் பெரிய பெட்டியாக இருக்குது, அதுக்குள்ளே வச்சா கரெக்டாக இருக்கும். நீ எடுத்துன்னு வந்தியா என்னது பெட்டி? யார் எடுத்துகிட்டு வந்தியான்னு கேட்குறேன். ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்தியா இல்லை ஊர்ல? இவன் லாஸ்ட் டைம் வந்தப்போ எடுத்துகிட்டு வந்த பெட்டிமா, அது பெரிய பெட்டியாக இருக்கே. நான் அதுக்குள்ளே எல்லா ப்ளவுஸையும் போட்டு வச்சேன். ஆனால் இங்கே ஒரே ஒரு ரெட் கலர் ப்ளவுஸ் மட்டும் வெளியில் இருக்குது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என் பெட்டி காணோம். பெட்டியை காரணம் ப்ளவுஸை காரணம்னா பரவாயில்ல, பெட்டியை காரணம்னா நீ ஏதாவது எடுத்து மேலே வச்சு இடம் பத்தலன்னு. ஏய் உன் ஹைட்டுக்கு நீ ஏதாவது வச்சியா? மேலாம் எதுவுமே வைக்கலாமா? இல்ல மேல ஆல்ரெடி இந்த லக்கேஜ் இருக்கு, பெட்டில அதுமே எடுத்து வரல. இங்க இருந்தா பெட்டி இது இங்க ரெண்டு இருக்கு. எங்க எடுத்து வச்சீங்க? டேய் அது என்னோட எங்கேயுமே எடுத்து வைக்கலடா, இங்க தான்டா வச்சேன். இங்க செல்லம்மா நானே குள்ளம் செல்லம்மா. நான் எங்கன்னா எடுத்து வச்சேன்னா உங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் கேட்கணும். நீ என் கை வட்டமா இங்க தான் வைப்பேன் நானு. ஏய் என்ன வச்சிருந்த? ஆரி ஒர்க் ப்ளவுஸ், என்னோட தேவையில்லாத ப்ளவுஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ். ஏமா அத போய் யாராவது பெட்டில வச்சு இங்க போய் வைப்பாங்களாமா? டேய் இடம் பத்தலடா, அதனால தான் நான் வெச்சேன். இல்ல எனக்கு புரியல. இந்த வீட்ல மொத்தம் 2 பெட்ரூம் இருக்கு. 2 பெட்ரூம்க்கு 4 அலமாரி இருக்கு. ஃபுல்லா நீங்களே ஆக்கிபை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்து இடம் பத்தலன்னா என்னம்மா? எனக்கு ஒண்ணும் புரியலமா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். மாத்தி ஏதாவது வச்சிங்களா? நான் எங்க சேமா மாத்தி வைக்கிறேன். இருக்கிறது 4 பேண்ட் 2 சட்டை வச்சு நான் எதுக்கு இதெல்லாம் எடுக்கணும்? எங்களுக்கு வேற வேலை நினைச்சீங்களா? நாங்க எங்க இருந்து மாத்தி வைக்க போறோம்? பெட்டி நான் கை கால் மலிச்சு ஓடிருமா? அதான் நான் சொல்றேன். நானு ஒரு ப்ளவுஸ் தான் மிஸ் ஆகும். இவ்வளவு பெரிய பெட்டி எப்படி மிஸ் ஆகும்? அதைத்தான் நானும் கேட்குறேன். அதை பாரு, நான் வேணான்னு வச்சேன். அந்த ப்ளவுஸ் கூட அங்கே இருக்குது. என் பெட்டி எங்கே போயிருக்கோம்? நல்லா யூஸ் பாரு. வேற எங்கேயாச்சும் எடுத்துட்டு போனியா ப்ளவுஸ்லாம்? அதான் வேற எங்கேயாவது எடுத்துட்டு போயிருந்தீங்களா சொல்லுங்க. வேற யார் வீட்டுக்காவது இல்ல கார்ல கீழ எதுவும் வச்சிட்டீங்களா? ஏய் என்னடா லாஜிக் இல்லாம பேசுறேன். நான் ஏன்டா ஒருத்தங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம், நான் ஏன்டா கார்ல வைக்கணும்? லூசாடா நானு? லூசுரா? லூசு இல்லனே, மென்டல். ஏய் நீதான். நானா? தெரிஞ்சு போச்சு, இவன் தான் சொல்லம்மா. நான் என்ன பண்ணேன்? இல்லனா நீ இப்படி வலிய வந்து புடவைய கட்டு, ஆரி வர்க் ப்ளவுஸ் போடு, கேமராவை போடு, மைக் போடு. நான் இல்ல. நான் என்னமா பண்ணேன்? சொல்லமா அத பண்ணா. வேற என்ன பண்ணது? இன்னும் எவ்வளவு நேரம் எடுத்துட்டு இருப்ப மம்மிய? நீ ஏன் ஒய் நீ சொல்லிடாச்சுமா. நீயே சொல்லிடு மம்மி கிட்ட என்ன பண்ணன்னு சொல்லிட்டு. சரி மம்மி, நான் தான் உங்க புடவை ஒளிச்சு வச்சேன். சரி உங்க ப்ளவுஸ் நான் தான் ஒளிச்சு வச்சேன். கேளு அம்மே கேளு. நீ என்ன அவன் கூட சேர்ந்து நீ எதுக்கு ஆடுற? நான் சொல்லவா இந்த ஐடியா கொடுத்தது இவர்தான். அடி வாங்குவ. நீ தான் கொடுத்த. மா நீ பால் வாங்க போறேன்னு சொல்லிட்டு போன. நீ காலையில நீ வந்து டாடியை நல்லா பிடிச்சி ஏறுன்னு ஏறி விட்ட. அவருக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து உன்னை பத்தி எனக்கு தெரியும், என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். நீ குடும்பத்துல கும்மி அடிக்காத. இந்த வேலைலாம் நீ தான் பண்ணுவ. என்னைக்குமே அவர் என்ன வெறுப்பேத்தி பார்க்க மாட்டாரு. சரி சரி போய் எடுத்து வந்துருங்க. ஆமா எடுத்துட்டு வந்துரு. அதுக்கப்புறம் அதை போச்சுன்னா அப்புறம் என்ன கேட்கும்? அவனே கூட்டிட்டு போ காட்டுவான். சரி வா. எங்க வச்சிரு சொல்லு. ஏந்திரிங்கம்மா. குடு நான் எடுக்கிறேன் கேமரா. ஓ ஏந்திரிங்க. கம் கம் ஃபாலோ மீ.
சரிம்மா நீ சொல்ல எங்க வச்சான்? போ அவனே கேளு. கேள்வி எல்லாம் கேட்காத. கம் ஃபாலோ மீ. இங்க வா. அங்கெல்லாம் இல்ல. இந்த கதவை மட்டும் இல்லைன்னா கதவை முடியணும். போச்சலம்மா அவன் கூட. கதவு மூடிட போகுது. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. யாரோ தூக்கி மனுஷங்களாடா நீங்கெல்லாம், மனுஷ ஜென்மமா நீங்கெல்லாம். அடுத்தவங்களை வந்து மாடு உள்ள கதவு உள்ள போமா. என்னமா என்ன அதான் புடவை கிடைச்சிச்சாடி, பிளவுஸ் கிடைச்சிச்சுல, அப்புறம் என்ன? பேட் வெட்டி வருது என் வாயில. கேமரா வச்சிருக்கீங்க, அடம் கொடுக்கமா பேசுறேன். இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணி வச்சிருக்கியா? ஒரு முறை செக் பண்ணிக்க எல்லா பிளவுஸும் இருக்கான்னு சொல்லிட்டு. ஆமா, எது உள்ள போச்சோ எது வெளியே போச்சோ அதெல்லாம் சொல்ல தெரியாது. முடியாது. பக்கத்து வீட்டுல பொண்டாட்டி மாமியாரும் ஒளிச்சு வச்சு கூட அவ கொண்டு போய் குத்துருவான் இந்த மாயன். அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லம்மா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இருக்குதா? நான்சென்ஸ். ஐயோ எத்தனை ப்ளவுஸ் குறையுதுன்னு தெரியலையே. இங்க பாருங்க, ப்ளவுஸ் எல்லாம் குறையல, இது உள்ள இருக்கிறத மொத்தத்தை பாருங்க. இல்ல இந்த ஷார்ட்ஸ்லாம் இருக்கு இதுல. நான்சென்ஸ். பிளடி ஃபூல். சரி ஓகே. ஆனா பத்தல மம்மி, எமோஷன் பத்தல மம்மி. இன்னைக்கு என்னமோ தப்பிச்சினாச்சுமா நீ. மம்மி ஏதோ ஒரு வேற மூட்ல இருந்ததுனால நீ தப்பிச்ச. ஒரு 4 பாத்தம் உருண்டு இருக்குமோ, ஒரு 4 மண்ணை இங்க உடையமோ டேய் நினைச்சேன். யாரி ஒரு ப்ளவுஸ் எங்கடா? எது? இதுல இருக்கா? இதுல இருக்கதான் தாயே. இல்ல அடியில இருக்கு, சிப்பு கடியில இருக்கு. நீ சிப்பு கடியா? ஓ அதுக்குள்ள வேற இருக்கா? Stupid boy. உன்னை எல்லாம் விரட்டி வெளுக்க தோணுது.